இன்னைக்கு நாங்க மரவள்ளி கிழங்குல புட்டு செஞ்சிருக்கோம். வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்டி ஸ்டைல். இன்னைக்கு தோல் சீவி வச்ச 2 ஆழ்வள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டோம். ஸோ கிழங்க நல்லா கேரட் சீவுற மாதிரி சீவி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா சீவி எடுத்துக்கணும். கிழங்கு சீவின உடனே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ட்ரையாக விட்டுருங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பச்சரிசி மாவு கலக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே விடுறோம். ஸோ இப்போ வந்து பச்சரிசி மாவு 2லேருந்து 3 கையளவுக்கு எடுத்து பிணைஞ்சிக்கலாம். எதுக்காக பிணையிறோன்னா, அந்த ஈரப்பதமோடு சேர்ந்து புட்டு நல்லா வரத்துக்காக பச்சரிசி மாவை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ உங்கள் கையிலேயே வந்து கொஞ்சம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கையிலேயே நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. அது ரெண்டும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிறது நல்லா தெரியணும். என்ன பதத்துக்கு வரணும்னா, நம்ம கை வச்சு அதை ஒட்டக்கூடாது, உதிரி உதிரியாக வரணும். அந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவோட ஆழ்வள்ளி கிழங்க. இப்போ வந்து நம்ம இட்லி வேக வைக்க போகிற மாதிரி வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை முன்னாடியே 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா இட்லி துணியில் நம்ம கலந்து வச்சுருக்க கலவையை போட்டு அதில் வேக வைக்க போகிறோம். ஸோ அதை நல்லா மூடிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக விடுங்க. அதாவது ஆவி கட்டுற பதத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம இப்போ பண்ண போகிறோம். அவ்வளோதான், மூடி வச்சுடலாம். ஆழ்வள்ளி கிழங்குல புட்டு மோஸ்ட்டாக யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை எடுக்கிறோம். ஸோ ஆவி வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம ஆவி பிடிச்சி வச்சுருக்க ஆழ்வள்ளியை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா இளம் சூடுலேயே வந்து நம்ம கலந்து வச்சுருக்க கலவையை கையில் பிணைஞ்சு விட்டதுக்கப்புறமா ஒரு கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து நாங்கள் துருவி வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது ரெண்டுத்தையும் சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. கோகோனட்டில் விட்டமின் சி இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு 2லேருந்து 3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ சர்க்கரையை நல்லா தூவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறோம் வாசனைக்காக. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக. ஸோ அவ்வளோதான், இது எல்லாத்தையும் நல்லா உங்கள் கையிலேயே பிணைஞ்சு விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஆழ்வள்ளி கிழங்கு நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறது இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேர் ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அண்ட் டைஜஷனும் இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஸ்கின்னை, ஹேர் க்ரோத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆழ்வள்ளி கிழங்கு அடிக்கடி எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு. வித்தின் ½ அன் ஹவரில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான், அதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நாங்கள் அதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும், என்ன ரெசிபி வேணுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.